சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு திரு ஞானசம்பந்தர் தேவாரம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே மறுபடி சொல்கிறது தான், இதெல்லாம் கேட்க முடியாத பதிகங்கள். இதையெல்லாம் கேட்டு நீங்கள் பயனுறணும் அப்படின்றதுனால இந்த பதிகத்தெல்லாம் கொண்டு சேர்க்குறேன். இந்த பதிகத்தில் முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த அம்மா மங்கையர்க்கரசி ஒரு சமணரையே நம்பிக்கிட்டு இருக்கிற ராஜாவை நெடுமாறனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா புருஷனுக்கு தெரியாமல் இதை வரலாறில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ அந்த கதையை ஞாபகப்படுத்தி தான் இந்த பதிகத்துக்கு நம்ம போனோம். அந்த திருநீரை மார்பில் பூசிப்பாங்களாம். புருஷன் கண்டா முட்டு கேட்டா முட்டு. சிவன் திருநீர் அணிஞ்சவங்களை பார்த்தா சாப்பிட மாட்டாங்க, கண்டாலும் அவங்களுக்கு தீட்டாயிடும். அது மாதிரி இருக்கிற காதலிச்சிட்டாங்க. காதலிச்சுக்கு அப்புறம்தான் சமணர்களுக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு தெரிய வந்துடுது. கூன் பாண்டியனா காதலிச்சாங்க. அப்புறம் ஞானசம்பந்தருடைய அருளால் நின்ற சீர் நெடுமாறனா ஆனார். அவருடைய கூனை நிமித்தி வெப்பு நோயெல்லாம் போக்கி ஞானசம்பந்தர் தான் சரி பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற புருஷனை அவரை சைவத்துக்கு வரவழைச்சி அந்த மதுரையை சைவ நெறியில் தழைக்க வச்சவங்க மங்கையர்க்கரசி அம்மா முக்கியமானவங்க. அவங்க வீட்டில் அதான் அங்கே போயிருக்கார் இல்லையா நேற்று. என்னப்பா இப்போ பாடிட்டு அந்த தீயை அனுப்பிச்சிட்டு இப்போ மங்கையர்க்கரசி அதான் ராஜா வீட்டுக்கு வந்துட்ட போது அங்கே நான் காலையில் போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு மங்கையர்க்கரசி அம்மா வீட்டில் இருந்து அவர் கேட்குறாரு. காலை கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம காலையில் எழுந்து என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த பதிகத்தில் அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் பாடிக்கினே நடந்து கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சாமியை தரிசனம் பண்ணுறத ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் விளக்கியிருக்கார். அதை இது விடிய காலையில் பாட வேண்டிய ராகம் இதை அவ்வளோ அருமையாக அவர் சேவிக்கிற பெருமையும் அந்த அம்மா புருஷனையும் அந்த நாட்டையும் கவனிக்கிற அருமையும் இதில் பாடி சிவபெருமானை புகழ்கிறாரு. அதை நம்ம கேட்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிகங்களை எல்லாம் முறையாக பார்க்குறீங்க கேட்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை ஏன் முக்கியமாக ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை போடுறேன்னா, எவ்வளோ பேர் கணவன் நம்மளுக்கு அடங்காமல் நம்ம மேலே அன்பாக இல்லாமல் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களே இந்த ஞானசம்பந்தர் சரி பண்ணி விட்டவர். அது இறைவனுடைய அருளால். அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அது மாதிரி பண்ணான்னா இந்த பதிகத்தெல்லாம் கேட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற குணஸ்டைகள்லாம் கணவனால் ஏற்படுகின்ற துன்பம் துயரங்கள்லாம் போய் நம்மளோட அன்பாக இருப்பாங்கன்றத நல்லதை நம்ம எடுக்கணும்ல. நல்ல எண்ணங்கள் தானே நம்மளுக்கு தேவை. இதில் என்ன இருக்குதுன்ற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். இந்த பதிகத்தை கேட்போம். நமக்குள்ள மன வேற்றுமை இருந்தால் அதெல்லாம் போய் கணவன் மனைவி அன்பு ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை மதுரை மீனாட்சியும் ஆலவாய் சக்கநாதரும் ஞானசம்பந்தர் அருள்னால் நம்மளுக்கு வாய்க்கும்னு சொல்லி இந்த பதிகத்தை தொடங்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பையும் மென்மேலும் பெருகணும். ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி, என் மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம பதிகம் பார்க்கலாம். மங்கையர்க்கரசி திருச்சிற்றம்பலம். திரு ஆலவாய் பதிகம் 83வது பதிகம். இது 3ஆம் திருமுறை திருஞானசம்பந்தர் அருளியது. பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி
வல்லவர் கொன்பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி கயல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயதுவும் இதுவே வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரும்பினன் வெள்ளை நீரணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குலவி நின்றேத்தும் ஒற்றை வெல்விடையின் உம்பரர் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆலவாயதுவும் இதுவே செந்துவர் வாயால் சேலன கண்ணால் சிவன் திரு நீற்றினை வளர்க்கும் பந்து அணை விரலால் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும் சந்தமார்த்தரலம் பாம்பு நீர் மத்தம் தன் எருக்கம் மலர் வன்னி அந்திவான்மதி சேர்சடை மூடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே கண்ணலாய் வரின் கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மனம் கமழ் கொன்றை வாளர மதியம் வன்னிவன் கூவிலா மாலை அணங்கி வீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதல் செல்வி பை அரவு அல்குல் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்தினிது ஏத்த வெய்யவேல் சூளம் பாசமங்குசம்மான் விரிகதிர் மழுவுடன் தரித்த ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே நலம் மிளராக நலம் அது உண்டாக நாடு அவர் நாடு அறிகின்ற குலம் இவர் ஆக குலம் அது உண்டாக தவம் பணி குலைச்சிறை பரவும் கலைமலி கரத்தன் மூவிலை வேலன் கரிவுரி மூடிய கண்டன் அலைமலி பூணல் சேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க
ஆர்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார்பலிங்கின் பெருமலை உடனே சுடர்மரகதம் மடுத்தால் போல் அத்தனார் உம்மையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே நானங்கு இயல்பாம் அஞ்செழுத்தோதி நல்லவராய் நல்லியம் இயல்பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலைச்சிறை போற்ற ஏனங்கு இயல்பாம் இராவணன் தின்தோள் 20 நெறி தர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆலவாயாவதும் இதுவே மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன் தன் மகளாம் பன்னினேர் மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிது ஆம்பகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாய் அதுவும் ஆவதும் இதுவே தொண்டராய் உள்ளார் திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குலவா கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குளச்சிறை கருதி நின்று ஏத்த குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண்ணெறியிடை வாரா அண்ட நாயகன்தான் அமர்ந்து வீற்றிருந்த ஆலவாய் அவதும் இதுவே பல்நலம் புணரும் பாண்டிமாதேவி குலைச்சிறை எனும் இவர் பணியும் அந்நலம் பெரும் சீர் ஆலவாயீசன் திருவடி அங்கவை போற்றி கண்ணலாம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இந்நலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா, அந்த சிவபெருமானுக்கே என்ன சொல்கிறாரு, பாண்டிமாதேவி வழிபடுகின்ற ஆலவாய் அண்ணலே அம்மாவே அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த அம்மா அவ்வளோ பக்தி, அவ்வளோ சிவபெருமான் மேலே அவ்வளோ ஈடுபாடு. அப்படி புருஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு சிவபெருமானையும் விடாது தொண்டு செய்துக்கின்னு எப்படி இருந்தாங்க. நம்மெல்லாம் சீர் கொடுத்தா கட்டில் கொடுப்போம், பீரோ கொடுப்போம், அதை கொடுப்போம். ஆனால் பாண்டிமாதேவிக்கு ஒரு என்னடா இவன் ஒன்றும் தெரியாது, சமணருக்கு பொண்ணை சமண முட்டை ராஜாவுக்கு பொண்ணை கொடுக்குறமேனிட்டு வீட்டில் இருக்கிற மந்திரியை கூட அனுப்பி விடுறார். குலச்சிறை நாயனார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாண்டிமாதேவிக்கு கூட ஆலோசகராக அனுப்பி வைக்கிறார். நீங்கள் இவரை இட்டுன்னு போம்மா, உனக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னு அவரை வச்சுக்கின்னு தான் இந்த அம்மா எல்லாம் சைவத்தை எப்படி நம்ம நிலைநிறுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் தான், எல்லாரும் சமணர்கள், இவங்க 2 பேர் தான் சைவர். ஞான சம்பந்தர் போன பிறகு 3 பேர். அப்படியெல்லாம் இந்த அம்மா தொண்டு செஞ்சு சிவபெருமானையும் வணங்குறாங்க. அப்படின்ற அந்த அம்மா வணங்குற ஆலவாய் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாரு.
அப்போ எவ்வளோ ஒரு அந்த அம்மா பண்பு, மங்கையர்க்கரசி, எல்லாம் மங்கையர்களுக்கெல்லாம் திலகம். இந்த ஞானசம்பந்தர் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெருமை பாருங்கள், எவ்வளோ தன்னடக்கம். அந்த குழந்தை அவங்கள தூக்கி நிறுத்தி அவர் புகழ பாடுது. அதை நம்ம கேட்டோம். நம்ம வீட்டில் இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு விதமான மனக்லேசம் இருந்தாலும் அதெல்லாம் போய் ஞானசம்பந்தருடைய அருளால் அவங்கெல்லாம் நல்லபடியாக வாழணும், நல்ல ஒற்றுமை, கணவன் மனைவி அன்பு ஒற்றுமையாக இருக்கணுன்றது இந்த பதிகத்தில் நம்ம கேட்கும்போது. இதுலேயே இன்னொரு பதிகமும் இருக்குது, அது இன்னொரு முறை நான் பாடுறேன். இதை கேளுங்க, இதை கேட்டு பயனுறுங்க. இப்போ ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகும், பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.